வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அரண்மனை 1 2 3 4 வந்துருச்சு. சரி வாங்க அந்த படத்தை பற்றி பார்த்துடலாம். படத்தை பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக் அப்படின்னு ஒரு பேயை காட்டுறாங்க. அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடும்பத்தில் இது பண்ணிருச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கொல்லாமல் விடாது. ஆனால் அதுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்கோ இது இப்படி தான் வந்துச்சு, இதுதான் இதோட கதை அப்படின்னாலாம் இழுத்து சொதப்பலை. அதோடு பார்த்தீங்கன்னா முடிச்சு அதுக்கப்புறம் கதைக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் சுந்தர்சி ஒரு அதிரடி இன்ட்ரோவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சியாக தம்மன்னாவை நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஜோடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பசங்க அப்படின்லாம் ஒரு குடும்பத்தோட ஒரு ஊரில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரோட கணவரை வந்து அந்த பேய் வந்து கொன்னுட்டு தம்மன்னாவையும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து கொன்னுருது. என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே த்ரில்லிங்காக தாங்க படம் போச்சுன்னே சொன்னோம். ஒரு பக்கம் வந்து தம்மனா இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்சி அந்த ஊருக்கு வந்து என்னதான் நடக்குது இந்த மாதிரிலாம் ஊரில் சொல்கிறாங்களேன்னு ஒரு பக்கம் அவர் தைரியமாக எப்பவும் போல் எல்லா படத்துலையும் வர மாதிரி தைரியமாக அவர் தான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிப்பார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பேயோட அட்டகாசமும் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்கும். என்னடா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை கொன்ன பேயா இல்லை அந்த அம்மா பேயா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா த்ரில்லிங்காகவும் படம் போயிட்டுருக்கோம். கண்டுபிடிக்கிற இதில் இதேமாரி மாறி போகும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் டைம் போகிறதே தெரில. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் தான் பார்த்திங்கன்னா இந்த ட்விஸ்ட்டுக்கெலாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சாமியார் வந்து இப்படிலாம் சொல்லுவார். இது வந்து பார்க்கவே இது வந்து இந்தமாரி பண்ணோம், இப்படி எப்படின்னு நடந்திருக்கு, இப்படி தான் நம்ம வந்து சரி பண்ண முடியும், இனிமேல் நம்மளால் முடியாது, கடவுள் நினச்சாதான் முடியும் அப்படின்ற மாரி ஒரு கதையை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் இறங்கினா அதுக்கப்புறம் இதுதான் பேயின்னு கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் இது என்ன பண்ண போதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் காப்பாற்றுற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அதேமாரி இந்த இடத்துலையும் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. ட்விஸ்ட் வச்சு பார்த்திங்கன்னா அந்த சாமியாரே வந்து பேய் வந்து அந்த ஆக்கிரமிப்பு பண்ணி வந்திருக்கும். அது தெரியாமல் எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செம்மையாக ஒரு வந்து ஃபைட் சீன் பேய்க்கும் வந்து இன்னொரு பேய்க்கும், என்ன ஒரு சாமியார் உருவத்தில் இருக்கிற ஒரு பேய்க்கும் பேய் உருவத்துலேயே இருக்கிற ஒரு பேய்க்கும் சண்டை. அது ஒரு கொஞ்சம் நல்லா வச்சாங்க. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதையும் தாண்டி அப்படியே நம்ம கடந்து போனோன்னா கிளைமேக்ஸை நோக்கி போகிறோம். எல்லா அரண்மனை பாட்டில் வரா மாதிரியும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சாங் வரும். இந்த படத்தில் வந்து சாங் என்னை எந்த இதுலேயுமே இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த த்ரில்லிங் படத்துக்கும் பேய் படத்துக்கும் எப்படிலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க பிஜிஎம்மு. ஆனால் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லை. அது இல்லாமல் எப்போவுமே கிளைமேக்ஸ் சாங் ஒரு சாமி சாங் வைப்பாங்க. மற்ற படத்துலலாம் அது நல்லா ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் எனக்கு அதுவும் வந்து பெருசாக இம்ப்ரெஸ் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலே வரல. ஆனால் கிளைமேக்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணும். ஆனால் இம்ப்ரெஸ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ஒரு சந்தேகமும் இருக்கும். என்னடா நம்ப முடியாத அளவுக்கு எடுத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். இன்னொரு பக்கம் இம்ப்ரெஸும் செய்யும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா த்ரில்லரும் காமெடியும் பேயோடு அங்கங்கே பயமுத்துறதும் அப்படியே போகும்போது செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அதை ரிவீல் பண்ணுறதும் அந்த பேய்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதும் அப்படின்ற மாதிரி போச்சு. ஆனால் வந்து ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோன்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகலங்க, அதனால் ஸ்லோவாக தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. பட் சாங் இம்ப்ரெஸ் பண்ணலை, இப்படி தான் எனக்கு தோணுச்சு. காமெடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகினே இருக்கலாம், அதை சொல்லாமல் இருக்கவே முடியாது. இது வரைக்கும் 4 பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு வந்து சந்தானம் காமெடி எந்த அளவுக்கு நல்லா இருந்தோ அதை விட இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் த்ரில்லரும் காமெடியும் ஹாரரும் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அப்படியே கம்மியாயிருச்சு. அப்படி தான் இதுதான் என்னோட தாட்டு. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.